ஆண்டோடைய நாம் மைப்படுவதாக. அன்பநேயர்களே, இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் நம்மை கொண்டு வந்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி தேவனை மயப்படுத்தி செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த இரவில் நீர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு வந்து ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையை வெளிப்பட செய்யும்படிக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, நாம் இந்த அற்புத நேர இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துக்கு நேராக இன்றைக்கு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களும் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அது நற்சீட் நீடித்திருக்கும். 3. ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான். 4. வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களுடைய போராடுகிறார்கள். 5. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். 6. இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. 7. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியருக்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். 8. அநியாயம் ஒட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆசியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்கு அதை சேகரிக்கிறான். 9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. 10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். 11. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் பொழுது மகா கொண்டாட்டம் உண்டாகும், துன்மார்க்கர் எழும்பும் பொழுதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். 14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். 15. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கட்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். 19. பிரபு புத்தியனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். 17. இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சிணியம் நல்லதல்ல, முகதாட்சிணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். 27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைவான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். 28. துன்மார்க்கர் எழும்பும் பொழுது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். In English, Proverbs 28. The wicked flee when no man pursueth, but the righteous are bold as a lion. For the transgressions of a land many are the prince thereof, but by a man of understanding and knowledge the state thereof shall be prolonged. A poor man that approaches the poor is like a sweeping rain which leaveth no food. They that forsake the law praise the wicked, but such as keep the law content with them. Evil men understand not judgment, but they that seek the Lord understand all things. Better is the poor that walked in his uprightness, that he that has preserved in his ways true to be rich. Whoso kept the law is a wise son, but he that is a champion of righteous man shamed his father. He that by the usury and unjust gain increased his substance, he shall gather it for them
that will pity that poor. He that turn away his ear from the hearing the law, even his prayer shall be abomination. Whoso caused the righteous to go astray in his evil way, he shall fall himself into his own pit, but the upright shall have good things in possession. The rich man is wise in his own conceit, but the poor that hate understanding secret him out. When righteous man do rejoice, there is great glory, but when the wicked rich a man is idle. He that covered his sins shall not prosper, but whoso confess and forsake them shall have mercy. Happy is the man that feareth always, but he that honoureth his heart shall fall into mischief. As a roaring lion and a ringing bear, so he is a wicked ruler over the poor people. The prince that wanted understanding is also a great oppressor, but he that hateth commands shall prolong his days. A man that doeth violence to the blood of any person shall flee to the pit, let no man stay him. Whoso walked uprightly shall be saved, but he that is preserved in his ways shall fall at once. He that tilled his land shall have plenty of bread, but he that followed after vain persons shall have poverty enough. A faithful man shall abound with blessings, but he that makes haste to be rich shall not be innocent. To have respect of persons is not good, for a piece of bread of a man will transgress. He that hasteth to be rich hath an evil eye, and considereth not that poverty shall come upon him. He that rebuked a man afterwards shall find more favor than he that fretted with the tongue. Whoso robbed his father and his mother and said it is no transgress, and the same is our champion of a destroyer. He that is a proud heart straight of stiff, but he that putteth his trust in the Lord shall be made fat. He that trusts in his own heart, it is a fool, but whoso walked wisely, he shall be delivered. He that giveth unto the poor shall not lack, but he that hideth his eyes shall have a many of course. When the wicked rise, men hide themselves, but when they perish, that righteous increase. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் ஒரு பாடலை நாம் இப்பொழுது வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். நாம் ஒரு பாடலை இப்பொழுது நாம் சுமார் 28 வகையான 28ஆம் தேதி 28 வகையான உணவுகளை நாம் ருசித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்பெஷல் உணவு என்ன என்பதை நாம் பின்பு நாம் சந்திக்கலாம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஜெபத்தோட்ட செய்கிதங்களிலே இருக்கிறதான பாடல் 89வது பாடலை பாடி கர்த்தரை நாம் மேம்படுத்தலாம். என் இடி மேஜர் 4/4 என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே இன்னும் உண்மைகள் செய்தவரே இன்னும் உண்மைகள்
28 வகையான உணவு ருசித்தோம் அல்லவா? இந்த கீதமும் நாம் ருசித்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் விசேஷித்த விதமான உணவை நமக்கு ஒன்று தருகிறார். அதுதான் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு அவர்கள் எந்த விதத்திலும் நாம் அங்கே வாசிக்கும் பொழுது மன்னிக்கணும், 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சாரி பார்த்துமி, மன்னிக்க வேண்டும், 23. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். அன்பு நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறுகள் எல்லாவற்றுக்கும் முகஸ்துதி பார்த்து நல்லா இருக்கு, நல்லா செய்கிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறீங்களா? நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டி நம்மை ஒரு நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும் என்பதை விரும்புகிறீர்களாம்? இன்றைக்கு உலகம் முகஸ்துதியை தான் இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். எவ்வளோ பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ தவறு பண்ணிட்டு வந்தாலும் என் பொண்ணு நல்லது, என் பையன் நல்லவன், எங்கள் டேடி நல்லது, எங்கள் மம்மி நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ முகஸ்துதியாக பேசி அப்படின்னு பேசி ஒருவருக்கு வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை. ஆனால் இது ஆண்டவருடைய பார்வையிலே அது சரியிராது. நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். சில வேளை மனைவி ஏதாவது வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்தலாம், அவளுடைய வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சு கணவன் மனம் போல் போயிட்டு வந்துட்டு உடனே சரி முகஸ்துதியாக ஒருவருக்கு பேசிக்கிறது, இந்த அம்மாவும் அவங்கள முகஸ்துதியாக பேசிட்டு இவங்க விருப்பம் போல் போடுறது, பிள்ளைகளை ஒரு மாதிரி தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இது நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். இது குடும்ப ஜெபம், இது குடும்ப அற்புத ஆசீர்வாதத்தின் மகிமையை கெடுத்து விடும். அதற்காகத்தான் வேதத்தில் இன்னும் ஒரு பகுதியிலே கூட நாம் வாசிக்கும் பொழுது அதை 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனுடைய முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். நல்லா கவனிக்கணும், முகஸ்துதி செய்கிறவன் வலையை விரிக்கிறான். நீ நல்லவன், நீ நல்லவ, இந்த பாப்பா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னாலே ஏதோ சம்திங் ராங். உன் வாழ்க்கையில் வலையை விரிக்கிறான், நீ அந்த வலையில் விழுந்துருவ. நேற்றுக்கு கேட்டோம் பார்த்தீங்களா, குருவி தன் வலையில் விழுறது போல் நீ விழுந்துருவ. ஸோ அதனுடைய தொடர்ச்சி அப்படியே வருது. முகஸ்துதியை பேசுவோம், இந்த பிரதர் ரொம்ப நல்லவங்க, இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, இந்த பாஸ்டர்மா ரொம்ப நல்லவங்க, ஸோ இந்த பாஸ்டர் ரொம்ப கெட்டவர், இவரப்பா இந்த பாஸ்டர் ஒரு பாஸ்டர்னே அவர் சொல்லவே முடியாது, அந்த அப்படி உள்ள பேர் கூட வாங்கிடுவோம். இது எதற்காக இந்த பேர் வருது? இது முகஸ்துதிக்காக அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளையே, முகஸ்துதி பண்ணணும்னு சொன்னால் அவன் வலையை விரிக்கிறான், அவள் வலையை விரிக்கிறான்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி தான். ஏதோ சம்திங் ஒரு கடையில் வந்து நடர நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க செட்டியாரே அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே சம்திங் ராங். ஏதோ கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி நினச்சிக்கோம், வேறு எதுக்கு போக வேணாம். ஓகே. ஸோ அதில் தொடர்ந்து இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எசேக்கியேல் பேசுகிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நான் கூட பார்க்குறோம். தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறிச்சொல்லுதலும் இராமற் போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரன், அநேக ஊழியக்காரிகள், இன்றைக்கி அநேக சுவிசேஷகரன், அநேக எல்லாம் ஊழியத்தை செய்கிற எல்லாரும் என்னை கூட சேர்த்து தான் சொல்கிறேன், இவங்க எல்லாம் இதெல்லாம் ஒழிய போகுதுன்றார் ஆண்டவர். இனி இதெல்லாம் இனி வச்சுருக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவேன். சகல கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசிகளையும் எல்லாம் ஒழிச்சிருவேன், கள்ள போதகனை எல்லாம் ஒழிச்சிருவேன் அப்படின்னு. ஆமாம், நானும் கள்ள போதகனாக இருந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி ஊரை ஏமாற்றி உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னா என்னை ஒழிச்சிடுவார் ஆண்டவர். அன்பு தேவனுடைய பிள்ளை. ஆகவே தெளிவாக சொல்கிறார், முகஸ்துதி பண்ணாத. முகஸ்துதி பண்ணுறவனுடைய முடிவு அவ்வளோதான். முகஸ்துதியெல்லாம் நம்மளை நாசப்படுது. முகஸ்துதி ஆகுதுன்னா அவ்வளோதான். ஒரு விசுவாசியை ரொம்ப நல்லவன்னு புகழ்றானால கதை முடிஞ்சு போச்சு. அந்த விசுவாசி பாலாக போயிட்டான்னு அர்த்தம்.
கடிந்து கொண்டு புத்தி சொல்லி விசுவாசின்னு சொல்லி அம்மா இப்படி பண்ணுறீங்க, இப்படி ஐயா இப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையாக அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை இரக்கம் முகஸ்துதி அல்ல. தேவன் சிலவேளை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். தகப்பன் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். இந்த நேசம் அது. ஆனால் இந்த நேசம் சிட்சிக்கிற நேசம் நாம் நேர்மையாயும் புத்தியாயும் வாழும்படி உள்ளதான நேசம். அந்த நேசம் நம்மை பாலடிக்கிற முகஸ்துதி நேசம். ஓகே, இப்போ we are going to pray. நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். ஆண்டவர் அதான் என்னை ஆட்கொண்ட இயேசு நம்ம முழுவதும் அவருடைய கரத்தில் கொடுத்து நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம செபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? அன்பின் இயேசுவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முகஸ்துதின்றது எங்களுக்கு வேண்டான்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துடுறோம். எல்லோரையும் எங்களை புகழ்ந்து பேசணுன்னு தான் எங்கள் எதிர்பார்ப்பு. எங்கள் அம்மா என்ன புகழ்ந்து பேசணும், எங்கள் அப்பா என்ன புகழ்ந்து பேசணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி புகழ்ந்து பேசினா தான் நான் கொஞ்சம் பாத்திரங்களெல்லாம் கழுவி கொடுக்குறேன், இல்லை ஏதாவது கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறேன், இல்லை ஏதாவது கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறேன். அவங்கள என்ன முகஸ்துதியாக என்ன பேசலைனாலே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்றேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி என்பதை இப்பொழுது பரிசோதித்து பார்க்கணும். நான் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறேன், நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறேன், என்னை முகஸ்துதி பண்ணால் மட்டும்தான் நான் நல்லது செய்கிறேன். ஆனால் இல்லைன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன்றேன். என்னுடைய குற்றத்தையோ நீ லேட்டாக வர, இல்லை நீ இது சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றேன். உடனே எனக்கு அவங்க மேலே எரிச்சல் உண்டாயிடுது. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது சரியில்லை, இது உங்களுடைய டைமிங் சரியில்லை, இல்லது இதோடைய ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, இந்த இது ரைட்டிங்ஸ் சரியில்லை அப்படின்னு ஒரு ஆசிரியரோ இல்லை ஒரு ஆசிரியையோ அல்லது ஒரு மேலிடத்தில் பொறுப்பாளர்களை இவர்களெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் ஏதோ ஒன்று என்று நினைத்து இருக்கிறார்கள். இதை பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இன்னொரு வகையிலே பார்க்கும் பொழுது முகஸ்துதி பண்ணுறவன் வலையில் விழிக்கிறதுக்காக எதுவாக முகஸ்துதி பண்ணுறாங்க. இங்கே அப்படியே மேலோட்டமாக பேசி இருக்கிறவங்க உள்ளே இருக்கிற குறைகளை சொல்லாமல் இவங்களை ஏதோ வலையில் விழ வைக்கிறதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இதை உணர்ந்து இந்த நாட்களிலே எங்கள் அன்பு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் பிள்ளைகளை எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அந்த வலையில் விழாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுக்கு முகஸ்துதி வேண்டாம் ஆண்டவரே. முகஸ்துதி இருக்குது நல்லவங்கன்னு சொல்லிட்டு எங்களிடத்துலேருந்து ஏதோ எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேடி கண்டுபிடிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடும். இன்றைக்கு முகஸ்துதி பேசி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி வீடுகளில் போய் விதவைகளின் வீடுகளில் போய் பட்சிக்கிறது போல் வீடுகளில் போய் சொல்லி இப்படி அப்படி என்று சொல்லி வயிற்று பிளப்புக்காக ஓரி சுற்றி திரிகிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் என் தேவன் எல்லாம் முறியடிப்பேன் என்று சொல்லுகிறீர். அவர்களுடைய செயலெல்லாம் ஒளிந்து போகிறது. இன்றைக்கு அப்படித்தான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அடுத்த முடிவு என்னவோ தெரியாது. எப்படியோ ஒரு சேனை திரளை கூட்ட வேண்டும் என்று சொல்லி அதை செய்வார் இதை செய்வார் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை திரட்டி அதை வாங்கி ஏதோ ஒன்று செய்து வாழ்க்கையை ஆண்டவரே பிள்ளைகளை உடைய சத்தியத்தில் நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகாதிருக்கிற அந்த கிரியை எங்களிடத்தில் இல்லாதபடி ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து கொள்வீராக. உம்முடைய மகிமையின் சாயல் ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த சாயல் ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுவதாக, தேவ கிருபையின் சாயல் ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுவதாக, ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் தளிக்கப்படுவதாக. இப்படிப்பட்ட செயலை உண்டு பண்ணுகிறவர் மேலே தேவ ஆவி இறங்கி அவர்களை நீர் ஆண்டவரை தேட்டி நடத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஒவ்வொரு மேலே அமரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினாலே மறைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் காத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கிருபை எங்கள் மேலே இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா முகஸ்துதியாக பேசுகிறாருன்னா என்னென்னு பார்க்கணும். ஆமாம், அம்மா முகஸ்துதியாக பேசுகிறாங்களா, இல்லை உலகத்தில் பேசுகிறாங்களா, வெளியில் ஒருத்தன் பேசுகிறோம், நாங்கள் பார்த்து நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. முகஸ்துதியிலே ஆண்டவரே வித்தியாசங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் யோசிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் எது நலம் என்று பார்த்து நாங்கள் அதன்படி நடக்க தம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களையும் செய்யுங்க ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்யுங்க. திருமணம்
நடக்கட்டும். பிள்ளை பேர்ட்டு காலங்கள், பிள்ளை பேர்ட்டுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஆகட்டும். வியாதியிலிருந்து விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே, பில்லி சூன்ய கட்டிலிருந்து விடுதலை ஆகட்டும். சமாதானம் இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறவர்களை நீ மீட்டுக்கொள்ளும். சாபக்கட்டிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இயக்கங்களுக்கு நீ பதில் நல்ல ஞானம் பலன் சுகம் தாரும். படிப்பு காரியங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொடும். வேலைகளை நிரந்தரமாக்கி கொடும். இருக்கிற வேலையை எங்களுக்கு எதிராக இருந்து எங்களை அழிக்கணும்னு நினைக்கிற சதிகளை இயேசு நாமத்தில் உடைட்டு போடும். எங்களுக்கு எதிராக முன்னாடி பார்த்து முகஸ்துதியாக பேசி பின்னாடி வேட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் வேலையிலும் சரி, எங்கள் குடும்பத்துக்கும் சரி, எங்கள் சொத்துக்கும் சரி, எங்களை பரிசுத்தத்துக்கும் சரி, முன்னாடி முகஸ்துதியாக பேசி பின்னாடி ஆண்டவரே இழிவாக பேசிகிட்டு இருக்க ஆட்களை சந்தியும் ஆண்டவரே. அந்த சொற்களை வரும் பொழுது நாங்கள் தாங்கிக் கொள்ள பலன் தாரும். தேவ கிருபையினாலே முடி மறைத்து கொள்ள இந்த நாளை இரவே எங்களுக்கு நல்ல நித்திரையை தாரும். சமாதான சந்தோஷம் நாங்கள் ஆண்டவரே வாலிபர்கள் இருக்க தரிசனங்களை காணும். தரிசனங்களை மூப்பர்கள் சொப்பனங்களையும் கண்டு அறிவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்டின் நிலைமைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் நாட்டு ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே என்ன உம்முடைய சித்தமாக அது வழிபடவையும் உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை இவைகளினாலே நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம். தொடர்ந்து கிருபை செய்யும் ஊற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு முகஸ்துதி வேண்டாம். நீங்கள் எங்களை கடிஞ்சு கொள்ளுங்க, எங்களை கண்டிங்க, எங்களை அடிங்க, எங்களை அணைச்சி கொள்ளுங்க. அடிக்கிற எங்கள் மேலே நேசம் இருக்கனால தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர். இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமேன். இந்த இரவில் எங்களுக்கு விரோதமாய் கிரிசுகிற எல்லா அந்த கரவல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.